மீனா ரொம்ப கோவமாக முத்துக்கிட்ட பேசுகிறாங்க. என்ன மீனா, என்னாச்சு? இப்போ எதுக்கு என்கிட்ட நீ இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு சொல்ல, எதுவுமே தெரியாதது போல் என்கிட்ட நடிக்காதீங்க சொல்லி மொட்டை மாடியில் நின்று சத்தம் போடுறாங்க. ஸோ கொஞ்சம் அமைதியாக பேசு மீனா. கீழே அப்பா இருக்காரு, அப்பா காதில் விழுந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும். நீ என்கிட்ட கோவப்படுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இப்போல்லாம் கூட அதிகமாக போய் நான் வெளியில் குடிக்கிறது கூட கிடையாது. நீ சொல்கிறதை கேட்டு அமைதியாக வீட்டில் தானே இருக்கேன். ஒழுங்காக டிரைவிங் போகிறேன். இதை தாண்டி வேறு என்ன வேணும்னு என்கிட்ட எதிர்பார்க்குறேன்? உனக்கு ஏதாவது நகை பணம்னு இது மேலே ஏதாவது ஆசை வந்துட்டான்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க முத்து. மீனாவால் இதை பொறுத்துக்க முடியல. உங்ககிட்ட நான் அது மாதிரி ஏதாவது கேட்டு சண்டை போட்டிருக்கேன்னா இப்போ நான் போடுற பிரச்சனை என்னன்னு கூட உங்களுக்கு தெரியலை. நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்தீங்க? கிருஷ் பாட்டியையும் எதுக்காக நீங்கள் இப்போது யாருக்குமே தெரியாத இடத்துல கொண்டு போய் எங்கேயோ தங்க வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மீனா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி உடனே முத்து கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் மீனா சொல்கிறாங்க, இந்த விஷயத்த செல்வான்னா தான் என்கிட்ட சொன்னார். அவர் சொல்லி தான் எனக்கே விஷயம் தெரியும். ஆமாம், நீங்கள் எதுக்காக அவங்க 2 பேரையும் யாருக்கும் தெரியாத இடத்துல எங்கேயோ தங்க வைக்கணும்? என்ன தாங்க நடக்குது? நீங்கள் ஏதோ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் நடந்துக்கிறதும் சரியில்லை. என்ன தாங்க நடக்குது? என்கிட்ட இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்ல, அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதனால் வரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காத நீங்கள் இப்போ எதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தயங்கி நிற்கிறீங்க? அதுவும் கிருஷ் பாட்டியையும் யார் கணக்கும் தெரியாமல் எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கீங்க. நான் கூட அவங்கள பார்க்கலங்க. கிருஷை தேடி போய் பார்த்தேன், கிருஷை பார்க்க முடியல. நானே அதெல்லாம் நினச்சி உங்ககிட்ட கவலைப்பட்டுட்டு இருந்தேன்ல, அப்போ கூடவும் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலை அப்படின்னு மீனா கோவமாக கேட்குறாங்க. அதுக்கு முத்துவும் இல்லை மீனா, நான் சொல்ல வரதை முதல்ல முழுசாக கேளு அப்படின்னு சொல்ல, கீழே என்னடா ரொம்ப சத்தமாக இருக்கேன்னு நினச்சிட்டு அண்ணாமலை தான் மேலே மாடிக்கு வராங்க. அப்போ முத்துவும் மீனாவும் சண்டை போட்டுட்ருக்கதை பார்த்ததும் அண்ணாமலைக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் இவங்க ஏன் இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை பார்த்துட்டே தான் நிற்கிறாரு. அப்போது முத்து சொல்கிறாங்க, மீனா, ஒரு விஷயம் நான் அதை உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது தப்பு தான். ஆனால் அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் நான் இருக்கிறதுக்கு காரணம், வீட்டில் மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதுக்காக மட்டும்தான். அதுவும் இல்லாமல் உச்சபட்ச தண்டனையாக இதை நான் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலை. அதுக்கு தானே இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நீ கொஞ்ச நாளாக அந்த பார்லர் அம்மாவை கவனித்து பார்த்தியான்னு கேட்குறாங்க. யார், ரோஹிணி அவான்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்ல, ஆமாம், கொஞ்ச நாள் அவங்க ஏதோ ஒன்று இழந்த மாதிரி பதட்டத்தோட இந்த வீட்டுக்குள்ளே சுற்றி வரதை பார்த்துட்டு தான் இருக்கேன். கேட்டால் அவங்களும் என்ன ஏதுன்னு காரணத்தை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் குழப்பிட்டுருக்கீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, மீனா, நான் சொல்ல வந்த விஷயத்த தெளிவாகவே சொல்கிறேன், பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம், அதாவது முருகன் மூலமாக ஒரு சவாரி கிடச்சதில்ல. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நீ தாத்தா பாட்டி பார்க்க இங்கே ஊர்லேருந்து கிளம்பி போனியே. ஆமாங்க அப்படின்னு அங்கே மீனா திரும்பவும் சொல்ல, அது வந்தவங்க வேறு யாரும் இல்லை மீனா, இங்கே ரோஹிணிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, ரோஹிணிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னா அவங்க ரிலேட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மீனா, ஆனால் என்ன ரிலேட்டிவ்னு சொன்னால் நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவேன்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சொல்லுங்கங்க அப்படின்னு மீனா திரும்பவும் சொல்ல, அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, வந்திருந்தது வேறு யாரும் இல்லை மீனா, இங்கே ரோஹிணியுடைய முன்னாள் கணவருடைய அண்ணனும் அண்ணியும் அவருடைய தம்பிக்கு தான் இந்த ரோஹிணியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் கொஞ்சம் நாளாக அவரே இறந்து போயிட்டார். இந்த ரோஹிணி வயிற்றில் குழந்தையோட இந்த வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கவும் செஞ்சுருக்கு. என்னங்க அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கீங்க? என்னால் எதையுமே நம்ப முடியலை. சும்மா விளையாடாதீங்க. நான் கேட்டதுக்கு சரியாக பதில் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு திரும்ப மீனா சொல்ல, ஐயோ மீனா, நான் உண்மையாக சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், இதிலே விளையாடலன்னு சொன்னதும் மீனாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அண்ணாமலைக்கு இன்னும் தாங்க முடியாமல் நின்றுட்டுருக்காரு. அப்போ முத்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இத்தனை நாளாக நான் தேடி கண்டுபிடிச்ச விஷயமே இதுதான். அவங்க மூலமாக தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுது. செல்வம் அவங்களுக்கு டிரைவிங் போனதுனாலையும், அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ எங்கள் செல்வம் கைக்கு கிடைக்க, அது மூலமாக அது ஏன் கைக்கு கிடைக்க, இப்போது நான் அந்த டிரைவிங் போனதுக்கு பிறகு கண்டுபிடிச்ச விஷயந்தான் அது. அந்த பொண்ணு கல்யாணின்றதும், கல்யாணியுடைய அம்மா யார், அந்த பையன் யாருன்னு தேடி கண்டுபிடிக்க, அதனால தான் இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்ல, அப்போ உண்மையிலேயே ரோஹிணிக்கு ஒரு அம்மாவும் குழந்தை இருக்காங்களா, யாருங்க அது அப்படின்னு சொல்ல, அதான் மீனா, வந்ததும் வராதுமா என்கிட்ட சத்தம் போட்டு கேட்டுட்டு இருந்தியே, யார் என்ன, அதான் எதுக்காக நீங்கள் கிருஷ் பாட்டியையும் இப்படி எங்கேயோ கொண்டு இடத்துல மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு, அவங்க தான் எங்கள் ரோஹிணியுடைய அம்மாவும் பையனும் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட மீனாவால் தாங்கிக்க முடியலை. என்னங்க ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு தாங்க இதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தியே இல்லை அப்படின்னு சொல்ல,
ஆமாம் மீனா, நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மைதான். நாம் இதை நேரடியாக வந்து இந்த பார்லர் அம்மா கிட்ட கேட்டால் பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிடும். அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த ரோஹிணி இந்த குடும்பத்துக்கு வேண்டாம், தெரியாதனமாக இந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கெடுத்துட்டேன், இப்போவே வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி இந்த ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே ரோஹிணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உண்மை தெரிஞ்சதுனால தான் இப்போ அவங்க அம்மாவும் சரி கிருஷ்ணும் சரி என்னுடைய பொறுப்பில் என்னுடைய பாதுகாப்பில் ஒரு இடத்துல இருக்காங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்து சொன்ன விஷயத்த மீனாவால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப குழப்பத்தோட முத்துவை பார்க்குறாங்க. ஆமாம் மீனா, நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயந்தான். இப்போது கிறிஷோட பாட்டி என்னுடைய பொறுப்பில் இருக்காங்க. இத்தனை நாளாக தான் அம்மாவையும் மகனையும் மதிக்காமல் தன்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதே நேரத்தில் மகனுக்கான மதிப்பு கொஞ்சமாக கொடுத்து வச்சுருந்தேன் இந்த ரோஹிணிக்கு சரியான தண்டனைனா அவங்க அம்மாவை மகனையும் பார்க்காம இருக்கிறது மட்டும்தான். கிருஷிதா பக்கத்தில் இல்லை அப்படின்றத உணரும் போது தான் அந்த பையனுடைய பாசமும் இந்த பார்லர் அம்மாவுக்கு தெரியும். இந்த பார்லர் அம்மாவும் தான் அம்மான்றதை உணர்ந்து அப்போவாது ஏதாவது ஒரு முடிவு எடுக்குதான்னு ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இதை செஞ்சேன். நிச்சயமாக ஒரு பொய்யை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வாழ முடியாது மீனா. அந்த பொய் என்னைக்காக இருந்தாலும் வெளியே வரத்தானே செய்யும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த விஷயத்தில் பார்லர் அம்மா என்ன முடிவு எடுக்குதுன்னு இனி கண்கூட நான் பார்க்க தான் போகிறேன். அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் கிருஷிக்கு அது கொடுத்த வழியாக தான் இருக்கும். தான் வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கும் சரி, கிருஷியை வந்து தவிக்க விட்டதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அது பாவ மன்னிப்பு எங்கேயுமே கிடைக்க போகிறது கிடையாது. அதோட மன்னிப்புன்றது அது கிருஷ்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்புறம் மனோஜ்கிட்ட இருக்குது. இனி அவங்க எடுக்கிற முடிவில் தான் இந்த பார்லர் அம்மாவோட வாழ்க்கையும் இருக்குது. இதில் அம்மாவோ அப்பாவோ நீயோ நானோ இந்த எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனால் இந்த விஷயம் நம்மளால் இந்த வீட்டுக்குள்ளே வரதை விட அந்த ரோஹிணியாலேயே இந்த விஷயம் எல்லாமே வீட்டுக்குள்ளே வரணும். அது நிச்சயமாக நடக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு முத்து இங்கே ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க. முத்து மீனா கிட்டே சொல்கிறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்ப அதண்டு போய் நிற்க, இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை அப்படி எதுவுமே பேசாமல் மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி கீழே போகவும் செஞ்சிடறாங்க.